இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா 3 நேரமும் சோறு 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 தான் இருக்கும். இப்போ எல்லா வீட்லையுமே சரி. இப்போ ப்ரோட்டீன்னா கொஞ்சோண்டு இருக்கும், இல்லைன்னா இப்போ வெஜிடபிள்ஸ்னா கொஞ்சோண்டு இருக்கும், ஆனால் ஒரு தட்டு நிறைய சோறு இருக்கும். இது ஆக்சுவலி கரெக்டா? இதனால நமக்கு என்ன யூஸ் இருக்கு? இதனால யூஸே இல்லை. அது சொன்னால் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கார்போஹைட்ரேட் அது ஜஸ்ட் ஃபியூயல் மாதிரி தான், எனர்ஜி தான். ஆனால் அதுவும் வெஜிடபிள்ஸு இது மட்டும் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் வரப்போகுது? ஸோ ப்ரொபோஷனாக எல்லா ஃபுட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே கிடச்சிடும். ஸோ எனர்ஜி மட்டுமே அவங்க வந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அவங்க டயபெட்டிஸ் வர சான்சஸ் இருக்குது. இன்சுலின் ஸ்பைக் ஆகிக்கிட்டே இருக்கறனால. இப்போ ஒருத்தவங்க பாடி பில்டிங் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்காங்கன்னா இப்போ அவங்க வந்து ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கணுமா இல்லை எப்படி? பாடி பில்டிங்னா மெயினாக சோர்ஸ் ப்ரோட்டீன் தான் மெயினாக இருக்கும். செகண்டு கார்போஹைட்ரேட் எனர்ஜிக்காக. மற்றபடி ஃபேட்ஸ் வந்து ஹார்மோன் அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகும். இப்போ 70 kg இருக்காங்கன்னா 140. ஓகே, 140 அண்ட் எபோ கூட எடுப்போம். சில டைம் 2.2 எடுப்போம், 2.5, 3 கிராம் எடுக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ அது ஒரே மீலாக எடுக்காமல் ப்ரொபோஷனாக பிரிச்சு எடுப்போம். 6 மீல் 7 மீல் அப்படி இருக்கும். ஓகே.